இந்தியா வந்து ராணுவத்தை இறக்கிடுச்சு பொள்ளாச்சியில் மக்கள் மாணவர்கள் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, பெரும் திரளாக போராடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ராணுவத்தை அங்கே இறக்கிட்டாங்க. ராணுவத்தை இறக்கி சுடுங்கன்ட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, சுட்டுத்தள்ளு, எந்த ஒரு கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, போ கொலை பண்ணு போ. பயம் வரணும் தமிழுக்காக அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த படத்தில் வந்து காட்சி இடமாக காட்டுறாங்க. அதில் பொள்ளாச்சினே சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வரும்போது இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன இந்த படத்தில் என்ன பேர் ஒரே இடத்துல கொண்டுட்டாங்களாங்க? 100 பேர் இல்லைங்க, 100க்கும் மேற்பட்டவர்களை ஒரே இடத்துல கொண்டாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் கொண்டாங்கன்னு தெரியாது. அவங்கள எங்கெங்க போய் அவங்க உடம்பே கிடைக்கல, ராணுவமா போய் எரிச்சிருச்சுங்க. ஏங்க நம்ம நாட்டு ராணுவம் தானங்க, நம்மள எப்படிங்க அப்படி பண்ணோம்? அதுதான் இந்த படம். நம்ம நாட்டு ராணுவம் தான். அதுதான் மொழி உணர்வு தேவை. ஏன் நான் தமிழ் தேசியவாதி? இதனாலதான் இதை மறந்து இந்த நிகழ்வு தெரியாத இருக்கிறவன் நீ வந்து இந்திய தேசியவாதியா இருப்ப. நான் ஏன் தமிழ் தேசியவாதியா இருக்கேன்? உனக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு இது தெரியுது. நம்ம நாட்டு ராணுவம் தான், நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்குற ராணுவம் தான், நம்மை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்ட ராணுவம் தான். ஆனால் வந்து சுட்டு கொலை பண்ணுச்சு. அந்த ராணுவம் முன்னேறி வராமல் இருக்கிறதுக்கு மக்கள் வந்து அவங்க வீட்டில் இருந்த மெத்த கித்த எல்லாத்தையும் எடுத்து இந்த பாதைகளில் நெருப்பு எரிச்சாங்க, ராணுவம் முன்னேறி வரக்கூடாதுங்கிறதுக்காக. ராணுவம் வர்ற வழியெல்லாம் வீடுகளை கொளுத்துச்சு. ராணுவம் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வீடுகள் கடைகளை எல்லாம் கொளுத்துனாங்க. மக்கள் வந்து மொழிக்காக போராட்டத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு. ஆனா அன்றைய கணிப்பு கிட்டத்தட்ட 500 பேருக்கு நிகரா உயிர்கள் போயிருக்குங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மிஸ் ஆனவங்க, காணாமல் போனவங்க, மாணவர்கள் இறந்துட்டாங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படிங்கிறது கடந்து ஒரு 500 பேர் வந்து தோராயமாக கொல்லப்பட்டிருப்பார்கள் தமிழ்நாடு முழுக்க. அதில் பொள்ளாச்சியில் மட்டுமே 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கணும். ஆனால் எதையுமே சரி, அதுக்கு அடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது யாரு? திமுக. என்ன பண்ணீங்க? அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணீங்க? இதுக்கு பதில் சொல்லி இதுக்கு பதில் சொல்லி உன்னுடைய மொழி போராட்டம் உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து ஆட்சி யார் கைக்கு வருது? திமுக கைக்கு வருது. இவ்வளோ பெரிய படுகொலை நடந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு தானே படம் எடுக்கிறப்ப நீ. படுகொலை நடந்துச்சுல்ல, அந்த படுகொலை பண்ணவனே நீ எங்கே தண்டிச்ச சொல்லு. ஒரு வருஷத்துல அண்ணா இறந்துட்டாருங்க. அண்ணா இறந்துட்டாருங்க. திமுக தானங்க ஆட்சி. இல்லை, அந்த சோகத்தில் திமுக ஆட்சி என்ன செய்தது? இதுதான் திருட்டுத்தனங்கிறது. இதைத்தான் இப்போ மக்கள் கேட்கணும். இந்த படத்தை போய் பார்த்துட்டு சரி கொலை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த கொலை செய்தவர்கள், இந்த கலவரத்தை தூண்டியவர்கள், இந்த கலவரத்தில் முறைகேடாக ராணுவத்தை பயன்படுத்தி ஹிந்தி வெறியில தமிழர்களை வேட்டையாடியவன் அவன் யாரு? ராணுவம், ஹிந்திக்கார ராணுவம். அவன் இந்திய ராணுவம் வரல, ஹிந்தி ராணுவமா வந்தான். ஏண்டா ஹிந்திக்கு எதிராக நீ நிப்பியா? என்னடா நீ மயிறு அப்படின்னு சொல்லி துப்பாக்கியில சுட்டான் மாணவர்களை. அந்த ராணுவ வீரர்களை எத்தனை பேரை நீ குற்றவாளி கூண்டுல ஏத்திட்ட? இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எத்தனை பேர் இறந்தாங்கல்ல, அதற்கான தீர்வு என்ன? எத்தனை பேர் கைது பண்ண? எத்தனை பேர் மேல் நடவடிக்கை எடுத்த? அதுக்கு பண்ணிருக்கும்ல தமிழக அரசு. தமிழக அரசு பண்ணிருக்கணும் இல்லைங்க, ஏன் பண்ணல? இந்த கேள்வியை இந்த படம் முடிச்சோன்னே கேளுங்க எல்லாரும். ஈழத்துல நடந்த மாதிரியான விஷயம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த இந்திய ராணுவம் அன்னைக்கு செஞ்சது தமிழர்களுக்கு. அதை பத்தி பேசுறதுக்கே அவனுக்கும் இது இல்லை. அந்த நினைவு மண்டபங்கள் இருக்குது. அது இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து அது February 12 நடந்தது. இந்த அட்டூழியம் நடந்தது முழுக்க February 12. ஸோ இந்த February 12 தான் இந்த மொழி போராட்டத்தோட உச்ச நாளாக நம்ம எல்லாருமே வந்து நினைவு கூறுறோம். ஸோ இந்த February 12 அன்னைக்கு நீங்கள் பொள்ளாச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கட்சிக்காரர்களும் அங்கே ஒரு கூட்டம் நடத்துவாங்க. மொழி போர் தியாகிகளுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஓகே. ஆனால் எத்தனை இப்போ இந்த காணொலி பார்ப்பீங்க, இந்த படம் போய் பார்க்க போகிறவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி? இப்போ இந்த படத்தில் இந்த தெலுங்கு அம்மா வந்து இந்த படத்தை எடுக்கிறேங்கிற பேரில் எடுத்து வச்சிருக்குது. இப்போ இது ஆந்திராவில் என்னவா காட்டப்படும்? தமிழ்நாட்டில் நடந்த துயரமாக காட்டப்படுமா, ஆந்திராவில் நடக்கிற துயரமாக காட்டப்படுமா? தெலுங்கு வாழ்கன்னு தான் போட்டிருக்கு. அப்புறம் என்ன? தெலுங்குக்காரனா வந்து போராடினாலு சொல்லு, தெலுங்கு லூ தான் போராடிச்சாலு ஹிந்திக்கு எதிரா அவன் போராடினானா நீ சொல்லு. போராடலையா? போராடலையே. ஏன் போராடினா? தமிழன் தானே போராடி செத்தான். தமிழன் தானே குண்டடிக்கு அடிபட்டான். தமிழனோட வீடுகள் தானே எரிஞ்சுது. அப்ப மொழி போராட்டத்துக்கான கிரெடிட்டை இன்னைக்கு ஆந்திரால தெலுங்குக்கு ஒரு அபிஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும், கேரளால மலையாளத்துக்கு ஒரு அபிஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு அபிஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அந்த மொழிகளுக்கு, அந்த மாநில மொழிகளுக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன? தமிழனோட தியாகம்.
அன்னைக்கு இல்லைன்னா எல்லாரும் தலையாடிட்டு தானே இருந்தீங்க. ஹிந்தி வருமான்ட்டு எதிர்த்தவன் தமிழன் தானே. அப்போ நீங்கள் தமிழ் வாழ்கன்னு தான் நாங்கள் காமிக்கணும். ஏன் இப்போ தமிழ் வாழ்கன்னு நாங்கள் காட்டினீங்கன்னா அவனுக்கு வெறுப்பு வரும்னா யார் மேலே குறைபாடு? இல்லை படம் அவங்க ஓட விட மாட்டாங்களாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதே போல் ஒரு தெலுங்கர்கள் செய்த ஒரு சாதனையை ஒரு படமாக எடுத்தால் இங்கே தமிழ்நாட்டில் அது ஓடாமல் இருக்குமா? இல்லை அப்படி பார்த்தா சூரரை போட்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா தமிழராக காட்டியிருப்பாங்க. பட் அதோட உண்மையான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பேசிக்காக வந்து இங்கே வந்து தமிழர்கள் தான் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த உயிர் தியாகம் செய்த தமிழர்களுக்கு தமிழ் வாழ்கங்கிறதுக்காக உயிரை திறந்தாங்க அப்படின்னா அதை நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? அதை அப்படியே காட்டுறதுக்கு உனக்கு என்ன கேடு? அப்படியே காட்டாமல் நீ போகிற பாரு, இதுதான் திராவிடத்தனம், திராவிட லூத்தனம். அவனுக்கு தெரியணும்ல. ஆமாயா பாரியா தமிழை வந்து இன்னைக்கு மொழி உணர்வோடு இருக்கானா அதுக்கு காரணம் பாரியா மொழிக்காக உயிரை மாய்ச்சி கொண்ட வேண்டா. மொழிக்காக தன் மொழி அழிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டான்டா தமிழன். அது சாதாரண விஷயம். அது எங்கே போய் உங்கள் வீட்டில் கேண்டில் இருக்கிற கையை விட்டு பாருங்க, ஒரு கேண்டிலில் கையை விட்டு பாருங்க. இந்த ஒரு வீட்டில் ஒரு அடுப்பு செய்கிறீங்களே, அடுப்பு செய்யும்போது இப்போ அந்த அடுப்பை போய் தொட்டுருவாங்க. இப்படி தொட்டணும் அப்படிங்கிறீங்களே, இப்படி தொட்டணும் சுங்கிறீங்களே, உடம்புல எண்ணெயை ஊற்றிட்டு எரிக்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி உயிரை தியாகம் பண்ணவே தமிழன். அந்த தியாகத்தை சொல்றதுக்கு கூட துப்பு இல்லை உனக்கு. எரிச்சல் வருதா இல்லையா? சொல்லிருக்கணும்ல, தமிழன் தான் சொல்லணும்ல. அவனுக்கு அப்ப சொன்னாதானே அவனுக்கு நம்ம மேல மதிப்பு வரும். தெலுங்கர்களுக்கு தமிழர் மேல எப்ப மதிப்பு வரும்? தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த தமிழ்நாட்டில் நடந்ததா சொன்னா தானே பரவாயில்ல, தமிழர்கள் அவங்க மொழிக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. அப்பதானே தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணியம் இருக்கு. அவங்க பாருங்க தங்க மொழியை விடாம போராடி இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி அவங்க அதே போல தெலுங்கர்களுக்கு நீங்க போராடுங்க. அதே போல தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு தெலுங்கு மொழிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழன் செய்த நன்மைகளையும் தமிழன் செய்த தியாகங்களையும் திருட தெரிஞ்ச உங்களுக்கு அதே தமிழன் செஞ்சதுக்கு நீங்க முழு கிரெடிட்டும் தமிழனுக்கு கொடுத்தியா? கொடுக்கல. மாறா என்ன பண்ற? உன் தெலுங்கு லீடர்ஸ் என்ன பேசிட்டு இருந்தானுங்க, ஆனா நீ என்ன படத்துல காட்டுற? உன் தெலுங்கு லீடர் என்ன பேசியிருக்காப்ல, நீ என்ன காட்டிட்டு இருக்கிற? அன்றைய முதல்வர் பக்தவத்சலம் தான், தமிழன் தான். ஆனா அவர் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டவரா இருந்ததுனால அவ்வளோ பெரிய துரோகத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. வேடிக்கை பார்த்தாரு சாகிறத. ஆனா மாணவர்கள் தான் சொன்னாரு. காளி பையன் சொல்ல, காளி பையன் சொன்னது உங்க பையன். ஆனா நீ என்ன காட்டுற? இதோ இவங்க தான் நம்ம மொழி போராட்டத்துக்கு வந்த மாதிரி, இவங்க தான் வந்து செஞ்ச மாதிரி கிரெடிட் எல்லாம் திருடிட்டு போறீங்களே. இதுதான் கேவலத்திலும் கேவலம். இதனாலதான் இந்த படத்தை நம்ம எதிர்க்கிறோம். இந்த படம் மொழி போராட்டத்திற்காக மொழி உணர்வுக்காக காட்டப்படுற படமாகவே இருந்தாலும் அது உண்மையாக செய்தவர்களை மடைமாற்றி இருட்டடிப்பு செய்து அதையும் ஒரு கற்பனை படம் மாதிரி கொண்டு போய், நீங்க கர்நாடகத்தில் இது கற்பனை படங்க, இப்ப கேரளால ஒரு கற்பனை படங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா இது ஹிந்தியில வருதா இல்லையா எனக்கு தெரியலங்க. இது ஹிந்தியில வரும்ல? எப்படி திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலயும் வரும் போல இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, ஹிந்தியில வருதா இல்லையா இந்த படம்? தெரியல, தேடி பார்க்கணும். இப்ப ஹிந்தியில வந்து என்ன சொல்லுவேன் இந்த படத்தை? மகாசக்தி. ஹிந்திக்கு எதிராக ஹிந்தியே போராடுற மாதிரியா? என்னடா லூசு பயலா இருக்கு. இங்கிலீஷ்க்கு எதிராக ப்ரோ ஹிந்தி போராடுற மாதிரி. இப்ப அதை தானே ஆரம்ப கட்ட புரியுதா? இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பலங்களும் தெரியுதா? ஒரு வரலாற்றுல படம் எடுக்கிற, அந்த வரலாறு இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படம் எடுக்கிற அப்படின்னா அதை வந்து டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தமிழுக்காக தமிழன் செத்தான் அப்படின்னா தமிழுக்காக தமிழன் செத்தான் தான் சொல்லணும். தெலுங்குக்காக தெலுங்கன் செத்தான், மலையாளிக்காக மலையாளத்துக்காக மலையாளி செத்தான்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம். அதான் நீ பண்ற இந்த படத்துல. இது அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்துல நாங்க திமுகவுடைய கொள்கையை நாங்க பண்ண, இது உன் கொள்கையை முதல்ல உன் கொள்கைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் நின்றளவும் தமிழ் கட்டாயம் இல்லை. எதற்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. திமுக வந்து பதில் சொல்லு. திமுகவுக்காக பேசுற எவனா ஒருத்தன் வந்து பதில் சொல்லு. நீ வரைக்கும் ஏன் இல்லை?